வணக்கம் தமிழ் குக்கிங் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃப்ளாஷ்பேக். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வின் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் ஒரு சின்ன ஐடியா ஒன்று அம்மா சொன்னாங்க. இந்த இட்லி அரிசியை வச்சு ஃபுல்லாக இட்லி செஞ்சு இந்த கிரைண்டரில் மாவு அரைச்சி மீன் குழம்பு வச்சு வீதியோடு இருக்க மக்களுக்கு கொடுக்க போகிறோம். அதை நீங்கள் அடுத்தது வர வீடியோவில் பார்ப்பீங்க. நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து மதுரம் பிராண்டோடைய இட்லி அரிசி இருக்குது, ப்ளஸ் கிரைண்டர் இருக்குது, விடியம் பிராண்டோடைய கிரைண்டர் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இட்லி சுடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இட்லி சுட்டு வீதியோடு இருக்க மக்களுக்கு கொடுக்க போகிறோம். என்னென்ன கொடுக்க போகிறோம் பார்த்திங்கன்னா, இட்லி ப்ளஸ் மீன் குழம்பு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நெத்திலி மீன், பாறை மீன் ரெண்டுத்தையும் கலந்து ஒரே காம்போவில் ஒரு மீன் குழம்பு, ப்ளஸ் மாங்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு வேறு லெவலில் மீன் குழம்பு செய்ய போகிறோம். அதுவும் மீன் குழம்பு செய்யறதெல்லாம் வீடியோ காட்ட போகிறது கிடையாது. ஒன்லி இட்லி எப்படி செய்ய போகிறோம், என்னென்ன மெஷர்மெண்ட்டில் செய்ய போகிறோன்றதா வீடியோவில் பார்ப்பீங்க. மீன் குழம்பு தான் ஆல்ரெடி இன்னும் பார்த்துருப்பீங்க. வேணுன்னா மறுபடியும் சொல்லுங்கள், சின்ன குவான்டிட்டி எப்படி செய்யணுன்றதை இன்னொரு வீடியோ தனியாக போட்டுடலாம். இதுக்கு வந்து மெஷர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மதுரம் பிராண்ட் இட்லி அரிசி ஒரு 4 கிளாஸ் எடுத்திங்கன்னா 1 கிளாஸ் உளுந்து எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ அதிக குவான்டிட்டி செய்யறதுனால படியில் அளந்துக்கிறோம். ஓகேங்களா? நாங்கள் வந்து ஒரு 3 படி போட்டு 3/4 படி உளுந்து போட போகிறோம். 3 படி அரிசி, 3/4 படி உளுந்து, அப்புறம் ஒரு 4-5 ஸ்பூன் வெந்தயம் போட்டு செய்ய போகிறோம். செஞ்சுட்டு ஒரு நைட்டு மாவு ஊற வைக்க போகிறோம். அரைச்சிட்டு ஒரு நைட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எடுத்து செய்ய போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து இட்லியும் கறிக்குழம்பும் காலையில் சுட சுட சாப்பிட்டதை பார்த்துருப்பீங்க. ஆவி பிறகு சாப்பிட்ருப்போம். அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாக சொல்லலாம். ஈக்குவலான காம்பினேஷனில் வந்து இட்லியும் மீன் குழம்பும், அதுவும் நேற்று நைட்டு வச்ச மீன் குழம்புன்னும் போது அதோடைய டேஸ்ட்டே வேறு லெவலில் என்ஹான்ஸ் ஆகிருக்கும். ஸோ அது எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம இன்னைக்கு டிஷ் செஞ்சுட்டு சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு சொல்லுவோம். ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது இல்லை. இட்லி மீன் குழம்பு, இட்லி கறி குழம்பு வேறு லெவலில் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
ஓகேங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இட்லி மீன் குழம்பு ப்ளஸ் சூப்பரான ஒரு தோசை மதுரம் ரைஸில் செஞ்சது, மதுரம் இட்லி அரிசியில் செஞ்சது. ஸோ இப்போ டேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா, மாங்காய் கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டு வேறு லெவலில் வச்சுக்கிறேன். கத்திரிக்காய்லாம் பாருங்கள், அப்படியே சும்மா வேறு லெவலில் அழகாக வெந்துக்குது. சரி, நம்ம மெயின் கான்செப்ட் வந்து இட்லி தானே. இட்லியை பாருங்க, அழகாக இட்லி பாருங்க, அப்படி பிக்கும் போதே சாஃப்டாக வரும். சூப்பராக வரும்ல. பஞ்சு, இது மாவில் சுட்ட இட்லி இல்லை, பஞ்சில் சுட்ட இட்லி. மீன் குழம்பு, மீன் குழம்பு பெரட்டி பெரட்டி கடாசும். நைஸாக இருக்கும். நீங்கள் என்னதான் சொல்லுங்கள், சில கிளாசிக் காம்போவை அடிச்சிக்கவே முடியாது. அதில் இந்த இட்லி மீன் குழம்புக்கு தனி இடம். அதுவும் நேற்று நைட்டே வச்ச மீன் குழம்பு இன்னைக்கு காலையில் சாப்பிட்றோம். அப்படிலாம் யோசிச்சு பாருங்கள், தேன் சுவை. இட்லி பற்றி சொல்கிறோம், நீ இட்லி எப்படி இருக்குது? இட்லி அருமையாக இருக்குது. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு மெல்லணும்லாம் இல்லைங்க, அப்படியே போட்டு ஒரு அப்படியே கரைஞ்சிடுது. கிளாஸான ஹோட்டல்லாம் சாப்பிடும் தெரியுமா, சாஃப்டான இட்லி அந்த மாதிரி இருக்குது. நிஜமாக அந்த கன்சிஸ்டன்சி வந்து நீங்கள் கையில் போடும்போது ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ரவா இட்லிலாம் வரும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்குது. நல்லா சாஃப்ட்டு. ஆஹா, நீங்களும் சான்ஸ் கிடச்சா உங்கள் வீட்டில் மதுரம் இட்லி அரிசி வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு ஒரு தடவை நாங்கள் சொன்ன அந்த மெஷர்மெண்ட்டில் அரிசி உளுந்துலாம் அரைச்சி போட்டு ஒரு நைட் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி காலைல ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அதனுடைய சுவை வந்து நான் சொன்னால் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சுவை ஃபீல் பண்ண முடியும். நல்லா இருக்குது. சுவைன்றதை விட இட்லி இவ்வளோ சாஃப்டாக அழகாக இருக்குது, பஞ்சு மாதிரி இருக்குது. சூப்பர். மீன் குழம்பு அம்மா வைக்கிறது சொல்லவே தேவையில்லை எப்படி இருக்குன்ட்டு. அல்டிமேட்டு. நம்ம பக்கத்து வீட்டில் காய்ச்ச மாங்காங்க, இயற்கையாக. அருமையாக இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் குழம்புல போட்டால் குழகுழன்னு ஆகிடும், அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கு சும்மா கேக் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஓகே கைஸ், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டு மாதா கோவிலில் இருக்கிற வீதியோடு இருக்க மக்களுக்கு வந்து கொடுத்துடலாம் டிஃபன். அவங்களும் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா இதே தான், மீன் குழம்பு இட்லி வித்து மீனோட மாங்காவோட, எல்லாருக்குமே மீன் மாங்காய். ஓகேவா, போயிட்டு கொடுத்துடலாம். அவங்களும் சந்தோஷமாக சாப்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை அமுத்திடுங்க. பாய். செம சாஃப்டாக இருக்குல்ல.